வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்போவே உங்களுக்கு பார்க்க முடியும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா புளி பற்றின தான். இப்போ நாம் கொஞ்சம் புளி எடுத்துக்கலாம். இந்த புளி வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல புளி இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுப்பில் கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி எடுத்து அந்த புளியில் நம்ம ஊற்றிக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணி எடுத்து ஊற்றினோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே புளியில் இருக்கிற அந்த புளிப்புத்தன்மை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். அதனால் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஸோ நமக்கு புளி வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே நமக்கு வந்துட்டு நல்லா புளிப்புத்தன்மை எல்லாம் வெளியே வந்துடுச்சு. இப்போது தண்ணி கூட நல்லா ஆறி போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா கரைச்சி புளி தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் இருக்கும். அதில் நம்ம கடைசியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள் அதில் இருக்கிற புளிப்புத்தன்மை எல்லாமே வந்துடுச்சு. கடைசியாக இந்த மாதிரி அதை வடிகட்டுறதுக்காக நான் வெயிட்டாக ஒன்று அதில் தூக்கி வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்கும்போது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான். இல்லை அப்படின்னா நீங்கள் கையிலேயே அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுச்சு. இப்போ நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம புளி ஊற போடுறதுக்கு மறந்துட்டால் கூட நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வசதியாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறது முட்டை பற்றின தான். நம்ம வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனேயே முட்டையை வந்துட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது. வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கும் கிருமிகளும் நமக்கு வெளியே போகும். இப்போ நம்ம வேக வைக்கிற தண்ணியில் அதில் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பெர்ஃபெக்டாக நமக்கு வெந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து உடைஞ்ச மாதிரி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதில் எதுவுமே நடக்காது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா எலிங்களை எப்படி வந்து வீட்டில் வராமல் தடுக்கிறதும், அதே மாதிரி எலிங்க ரொம்ப தொல்லை பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கொல்லுறது அப்படின்னு தான். கொல்றதுக்காக நான் வந்து ஒரே ஒரு டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். முதல்ல நாம் எலியை எப்படி விரட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்துட்டு எருக்கம் இலை இருக்கிற இடத்துல எலிகள் வந்து ரொம்ப வந்து தொல்லை பண்ணாது. அதனால் எலி வந்துட்டு பெரும்பாலும் எந்த இடத்துல நம்ம வீட்டில் வருதோ அந்த இடத்துல இதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலி வந்துட்டு வராமல் இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ரொம்ப கால் வலி முட்டு வலி அந்த மாதிரி வர்றவங்க இதை வந்து நம்ம நடக்கும்போது செருப்பில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துட்டோம் அப்படின்னா நமக்கு கால் வலி வராமல் நம்ம தடுக்கலாம். இந்த மாதிரி கால் வலியும் முட்டு வலியும் வரவங்க இந்த நடக்கிற செருப்பில் இந்த இலைகளை பிச்சு வச்சுட்டு நம்ம வாக்கிங் போகும்போது இல்லை நம்ம சும்மா இருக்கும்போது இதை வந்து காலில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வலி வந்துட்டு கம்மியாகும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து தூங்கும்போது சாக்ஸ் போட்டு அதில் வச்சு நம்ம படுத்து தூங்கலாம். அதுவும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த எருக்கமில்லையை வந்துட்டு குழந்த பிறந்த உடனே காலில் சூடு பண்ணிவிட்டு இந்த எருக்கமில்லையை அதில் கல்லில் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்த பிறந்த உடனே அந்த உடம்பில் இருக்கிற ஈரத்தன்மையெல்லாம் போகிறதுக்காக கூட இந்த எருக்கமில்லைகளை யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு குழந்தை பிறந்த போது கூட நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பிறந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லதும் கூட. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா எலியை வந்து அடுத்ததாக எப்படி விரட்டலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தக்காளி எடுத்துக்கலாங்க. அது லைட்டாக இந்த மாதிரி கீறி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு மேலே வீட்டில் நம்ம பூஜா ரூமில் எல்லாம் யூஸ் பண்ணுற கற்பூரம் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த கற்பூரத்தை நம்ம சின்னதாக பொடி பண்ணணும். ஸோ இதுக்கு மேலேயே வச்சுட்டு நம்ம மேலே வச்சு வெயிட் வச்சு க்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொடி ஆகிடும் இது. ஸோ நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தூள் தூளாக பொடியாகட்டும். நல்லா பொடி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம எடுத்து அந்த ஸ்டஃபிங் மாதிரி இந்த தக்காளியில் வச்சு விட்டுடலாம். இதை நம்ம எந்த இடத்துல எலிகள் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுதோ அதில் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எலி வந்துட்டு இதை சாப்பிடும். அதுக்கப்புறமா அதுக்கு வயிற்றுக்கோளாறும் ரொம்ப அசதியாகவும் அது ஃபீல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த இடத்துல எலி போகக்கூடாது அப்படின்னு நினைக்கும். இது நம்ம வாழை நடுற இடம், அதாவது வாழைகள் இருக்கிற இடத்துல நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து தொல்லை பண்ணாது. அதே மாதிரி நிறைய செடிகள் வச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் இது எலிகள் நோண்டி வைக்கும். அந்த இடத்துலையும் நம்ம இது வச்சு விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் எலி வராமல் தடுக்கும். எலி வந்தால் கூட சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா
அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழித்து எலி வராமல் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் வச்சே நம்ம எலியை எப்படி விரட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் மஞ்சள் பெட்டியில் இருக்கிற கிராம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி நாம் ஷேர் பண்ணியிருக்கிறோம், கிராம்பு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று, புழு பூச்சிகள் எல்லாம் வராமல் கூட தடுக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை தோலை முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டு பாதியாக இதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாதி வெங்காயம் தான் நம்ம இந்த மிக்சியில் போட்டு அடிக்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸ் வர மாதிரி முதல்ல நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல பொடியாகி நல்ல ஜூஸ் நல்லா வரும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஜூஸ் அடிக்கும்போது. எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்குதுங்க. இப்போ நாம் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். இந்த பாட்டிலை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லை, அதனால் இந்த மூடியில் நான் ஓட்டை போட்டுக்கிட்டு இதையே ஸ்ப்ரே பாட்டிலாக யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வைக்கலாம். இது நாம் எலிகள் வர இடம், பூச்சிகள் வர இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நைட் டைமில் நம்ம தொடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல எலி வராமல் இருக்கும். நைட்டில் நாம் கிச்சனை ஒரு டைம் துடைப்போம் இல்லையா, அந்த டைமில் நாம் இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம கிச்சன்லேயே நம்ம ஒரு டைம் துடைச்சி விட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு எலி வராமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா, எலியை எப்படி கொல்றது அப்படின்னா, இதுக்காக நான் கோல்கேட் எடுத்துக்கிறேன். எந்த கோல்கேட் வேணாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கோல்கேட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுலில் அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறமா கொஞ்சம் பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் இல்லைன்னா ஹை டோசேஜ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக அந்த தென்னை மரத்தில் யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸ், அந்த டேப்லெட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாத்திரைகளை நல்லா பொடி பண்ணலாம். அதே மாதிரி பேப்பரில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மாத்திரை வந்து நல்லா பொடிஞ்சு கிடைக்கும். இது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நம்ம வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வைக்கவே கூடாது. பயங்கரமான ஒரு விஷப்பொருள் இது. நம்ம குழந்தைங்க கையில் கிடைக்கிற மாதிரியும் இதை வைக்கக்கூடாது. செஞ்ச உடனேயே நம்ம இதை டிஸ்போஸ் பண்ணிடணும். எலி எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வச்சு விட்டாவே போதும். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாங்க. மைதா மாவு எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா வரணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இதை நம்ம உருண்டை பிடிச்சி எந்த இடத்துல நம்ம எலி வந்து ரொம்ப தொல்லை பண்ணுதோ அந்த இடத்துல வச்சு விட்டோம் அப்படின்னா, எலி சாப்பிட்டுச்சு அப்படின்னா எலி வந்து செத்து போயிடும். அதனால் எலி சாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எலிகள் ரொம்ப தொல்லை பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரொம்பவே தொல்லை பண்ணியிருக்குது. அதாவது சாரீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டிருக்குது, நைட்டிஸ் எல்லாம் கடிச்சு போட்டிருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது எலிகள் எல்லாம் நிறையவே செத்து போயிருக்குது. அடுத்து மறுபடியும் பார்க்கும்போது எலிகள் அந்த இடத்துல வராமல் இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.